நம பார்வதீபதையே மகாதேவா நாடுடைய சிவனே போற்றி நாட்டவர்க்கும் நிறைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். சான்றோர் மக்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, பக்த கொடிகளே, ஏகன் அநேகன் தவக்குழு அதை திருவாசக நய உரை. இன்றைக்கு 34வது பதிகம் உயிருண்ணிப்பத்து. இது நமக்கு 38வது நிகழ்ச்சி. இது ஒரு தொடர்ச்சி தான், போன பதிகத்தினுடைய தொடர்ச்சி தான். இது ஆத்ம நிவேதனம்னு படித்தோம். அதான் உயிருண்ணிப்பத்தம். உயிர் உண்ணினா இந்த பசுமாடு காளமாடு அதெல்லாம் இருக்கும் உண்ணி. அது என்ன செய்யும்னா ரத்தத்தை மட்டும் குடிச்சுக்கிட்டு இருக்கும். அதுக்கு பேர் உண்ணின்னு பேரு. உண்ணினா உண்பதுன்னு அர்த்தம். உண்ணினா உண்பதுன்னு அர்த்தம். அது ரத்தத்தை உண்பது. ஆத்ம நிவேதனம் உயிரை உண்பது. ஆத்ம நிவேதனம்னா உயிரை உண்பது. உயிர் உண்ணினா உயிரை உண்பது. உயிரை உண்ணியா சாப்பிட்டாச்சுன்னா அப்புறம் ஆத்மா இல்லை, ஆத்ம நிவேதனம் தானே அது. அதனால அந்த போன பகுதியினுடைய தொடர்ச்சி தான் இது. உயிருண்ணி 10. உயிருங்கிற ஆத்ம நிவேதனம். அதை பத்தி 10 பாட்டு பாடியிருக்காரு. இதுக்கு சிவானந்த மேலிடுதல்னு பழைய உரைகாரர்கள் சொல்வார்கள். பழைய உரைகாரர்கள்னா அந்த காலத்துல உரை எழுதியிருக்காங்க. அதை பழைய உரைகாரர்கள் சொல்வார்கள். இது சிவானந்தம் மேலிடுதல். சிவானந்தம்னா சிவனிடத்துல நாம ஈடுபட்டு அதனால நாம அடைகிற ஆனந்தம். அது மேலிடணும். அல்வா இருக்கு, சாப்பிட்றோம், ரொம்ப ஆனந்தமா இருக்கு. ஆனா அல்வாவை சாப்பிட்றது நமக்கு ஆனந்தம் அதிகரிக்குது. ஆனா அல்வா உள்ள போயிடும், அது போயிடும், அழிஞ்சிடும். அல்வா அழிஞ்சு போயிடும். அதே மாதிரி சிவானந்தம் மேலிடுகிற போது உயிர் போயிடும், ஆத்மா போயிடும். உயிருண்ணி. அதனாலதான் உயிருண்ணி 10. சிவானந்தம் மேலிடுகிற போது அது குறைஞ்சு போகும். பாதையில போயிட்டே இருக்கோம், ஒரு பள்ளம் கிடக்க நமக்கு நல்லா தெரியுது. ஆனா நல்லா மழை பெய்யுது. மழை பெஞ்சு தண்ணி ரொம்பிருச்சுன்னா பள்ளம் தெரியுமோ? தண்ணீர் மேலிடுகிற போது பள்ளம் தெரியாம போயிடும். அது மாதிரி சிவானந்தம் மேலிடுகிற போது உயிர் இல்லாம போயிடும். அதனால உயிர் உண்ணி என்று இதெல்லாம் ரொம்ப இலக்கண சுத்தமா தலைப்பு கொடுத்திருக்கிறாங்க. பைனாப்பட அறவேரல்குள் உமைபாகமதாய் என் மெய்நாள்தொரும் பிரியாவினை கேடா விடைப்பாகா சென்னாமலர் பரசும்புகள் திருப்பெருந்துறை உரைவாய் எந்நாள்களி தென்னாள் இருமாக்கேன் நீயானே. சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உரைவாய். இது பூரா திருப்பெருந்துறை, பெரும்பகுதி திருப்பெருந்துறையைத்தான் பாடுறாரு. இதுக்கு முன்னாலேயும் யாரும் திருப்பெருந்துறையை பாடல, பின்னாலேயும் யாரும் பெருசா திருப்பெருந்துறைய பாடல. மாணிக்க வாசகர் தான் அந்த பெருமையை கொடுத்தாரு. சென்னாவலர் பரசும் பெரிய பெரிய புலவர்கள்லாம் பரசக்கூடிய, வணங்கக்கூடிய, போற்றக்கூடிய திருப்பெருந்துறைங்கிறாரு. அப்ப எந்த நாவலர்கள் இதை போற்றினார்கள் நமக்கு தெரியல. சென்னாவலர் பரசும் என்ன அர்த்தம்? பெரும் புலவர்கள்லாம் போற்றுகிற திருப்பெருந்துறைங்கிறாரு. எந்த புலவர் அதுக்கு முன்னால பெரும் புலவர் போற்றி இருக்கிறாரு? தேவாரத்துல பாடலை யாரும், அதுக்கு முன்னாலேயும் பாடல. ஆனா புராணம் இருக்குது, அதுக்கு ஒரு புராணம் இருக்கு, அவ்வளவுதான். அதுக்கு முன்னால யாரும் பாடி இருக்கலாம், நமக்கு கிடைக்காமலும் இருக்கலாம். ஆனா இவர் சொல்றாரு சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உரைவாய் அப்படிங்கிறாரு. திருப்பெருந்துறைக்கு அவர் பெரிய புகழை கொடுத்திருக்கிறாரு. இப்ப உத்தரகோசம் அங்கே பாடி இருக்காருன்னா, உத்தரகோசம் அங்கே ஏற்கனவே பாடப்பட்ட ஸ்தலம், இதுதான் உத்தரகோசம் அங்க. ஆனா இது அப்படி இல்லை. சென்னாவலர் பரசும் புகழ் திருப்பெருந்துறை உரைவாய் பைனாப்பட அறவேரல்குள் உமையாள் பகமதாய். உமையாள ஒரு பாகத்தை நீங்க வச்சிருக்க. என் மெய்நாள்தொரும் பிரியாவினை கேடா விடைப்பாக. என் மெய்னா என்னுடைய உடம்பு. அதை தினம் நீ பிரியறது இல்லை, ஒரு நாள் நீ பிரியல. மெய்ய உடம்ப விட்டு அவன் பிரியல, இவன் உடம்புக்குள்ளேயே இருக்க. அதனால உடல் புகுந்துங்கிறார்ல, என் உடம்ப நீ விட்டு பிரியல. வினை கேடா, உள்ள புகுந்ததுனால என்ன செஞ்ச? வினைக்கேடு. வினை கெட்டு போச்சு, வினையை அழிச்சுட்டா. நம்ம வினையை அழிச்சாதான் நம்ம அவனுடைய திருவடிகளை பெறலாம். இதான் நம்ம அதிகம் பூரா, பாட்டு பூரா, திருவாசகம் பூரா இதான் கருத்து. நம்முடைய வினை அழியணும், பிறகு ஒழியணும். அதுக்கு அவனுடைய திருவடிகளை வழங்கணும், அதை அடையணும். வினைக்கேடா விடைப்பாகா. விடைனா அவன் ஏறி இருக்கிற ஏறு, அதுக்கு தர்மம்னு பேரு. அவன் ஏறி இருக்கிற காளைக்கு பேரு தர்மச்செங்கண் விடையான் அப்படின்னு மீனாட்சி பிள்ளைத்தமிழ். தர்மச்செங்கண் விடையான். விடையினா காளமாடு. விடைப்பாகா
அந்த விடையின் மேல ஏறி இருக்கிறதுனால அவனுக்கு பாகன்னு பேரு. குதிரை மேல ஏறினா குதிரை பாகன், யானை மேல ஏறினா யானை பாகன், விடை மேல ஏறினா விடைப்பாகன். விடைப்பாகா எந்நாள்களி தென்னாள் இருமாக்கேன் யானை. நீ என் உடம்புக்குள்ள உட்காந்துருக்க, பிரியாம இருக்க. அதனால நான் எந்நாள் கழித்து எந்நாள் இருமாக்கேன். நான் எப்ப பார்த்தாலும் நான் கழிச்சுக்கிட்டு இருக்கேன். எப்போ உடம்புக்குள்ள இருந்தா, இப்ப நம்ம உடம்புல செண்டு போட்டோம்னா எப்பவும் செண்டு மணந்துகிட்டே தானே இருக்கு. செண்டு மட்டும் எப்போது மணந்துகிட்டே இருக்கும், கொஞ்சமாவது மணக்கும். செண்டு போட்டா கொஞ்சமாவது மணக்கும். அது மாதிரி உள்ள போயிட்டா அப்ப நான் இருமாக்கு, எனக்கு ஒரு இருமாப்பு வந்துடும். எந்நாள் கழித்து நான் எப்ப பார்த்தாலும் கழிப்போட இருப்பேன். கழிப்பு மட்டுமல்ல இருமாப்பும் இருக்கு. ஏன்னா இப்ப ஜனாதிபதி போறாரு, கார்ல பின்னால் உட்காந்துப்பாரு, டிரைவர் ஓட்டிட்டு போவேன். வழியில நிக்கிற ஆட்கள் பூரா சல்யூட் பண்ணு. அவன் யாருக்கு சல்யூட் பண்ற? ஜனாதிபதிக்கு சல்யூட் பண்ற. ஆனா டிரைவர் நினைச்சுக்க நமக்கு தான் சல்யூட் பண்றான்னு நினைக்கிறேன். அது ஒரு இருமாப்பு உருமா வராதா? அதே அப்ப எல்லாரும் நமக்கு சல்யூட் பண்ற, அவன் பின்னால இருக்க ஜனாதிபதிக்கு சல்யூட் பண்ற. ஆனா டிரைவர் என்ன நினைக்கிற, நமக்கு தான் சல்யூட் பண்ற. அதுல ஒரு இருமாப்பு வரும், அதுல ஒரு இருமாப்பு வரும். அதத்தான் நீ உள்ள உட்கார்ந்துருக்க, அதனால எனக்கு ஒரு களிப்பு வருது. அந்த களிப்புனால எனக்கு ஒரு இருமாப்பும் வரும். இருமாப்புனா தெரியுமோ? பெருமிதம், மற்றவனையெல்லாம் துச்சமா கருதுறது. இருமாப்புனா மற்றவன் துச்சமா கருதுறது. இருமாக்கிய நீ யானே நானார் அலைவான் ஒரு நாய்க்கு தவிசிட்டுங்கு. நானார் கேள்வி, இந்த மாதிரி கேள்வி அடிக்கடி கேட்பாரு. நானார் நானார் நான் ஆறு. இத ஒரு நாளாவது நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? நானார். நமக்கு அந்த கேள்விக்கே நம்ம போறது இல்லை. ஏன்னா நமக்கு அவ்வளவு ஞானம் கிடையாது. நம்ம ஒரு நாளாவது நினைச்சுக்கணும், ஆமா ஆறு, நம்ம எதுக்காக இந்த பூமியில பிறந்திருக்கோம், வாட் இஸ் தி மிஷன் ஆஃப் லைஃப், நம்ம பிறந்திருக்க வாழ்க்கையினுடைய நோக்கம் என்ன? ஒரு நாள் ஒரு பொழுது நம்ம சிந்திச்சிருக்கோமா? சாப்பிடு படுறா அப்படிங்கிற, சாப்பிடு படுறா தூங்குடா, இதை விட்டுப்படி இதெல்லாம் என்னடா யோசனை அப்படிங்கிற. இப்ப எல்லாம் சிந்திக்கிறதுக்குலாம் நானாருங்கிற கேள்வியை நீங்க கேட்டு பாருங்க யாரையாவது. நானார் போயா வேலையும் இல்லை, நானார். நமக்கெல்லாம் பேர் வச்சிருக்கோம், ஆளுக்கு ஒரு பேர் பிறந்தவொடனே வச்சு போடுறா. இப்ப கொஞ்சம் டைம் வச்சு கழிச்சு கூட வச்சுக்கலாம்னு பேப்பரா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கேன். நீங்க படிக்க போறதே பேர் வைக்கணுங்க. முந்தியெல்லாம் நான் யார், நான் இப்ப சோமசுந்தரமா அப்படித்தான் நம்ம சொல்றோம். நீ யாருன்னா நான் சோமசுந்தரம் அப்படிங்கிற. இதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? நம்ம பேர் தான் சோமசுந்தரம். நாம யாரு? நம்ம யாரு? விவேகானந்தர் இங்கிருந்து போனார் சிகாகோவுக்கு. அவர் யாரு? அவர் இங்கிருந்து போறதுக்கு காசே கிடையாது, காசு இல்லாம தான் போய் இறங்கினாரு. நம்ம சேதுபதி, பாஸ்கர சேதுபதி அந்த காலத்துல ₹1,00,000 கொடுத்தாரு. கேத்திரின்னு ஒரு மாகாணம் இருக்கு, சின்ன மாகாணம் வடக்கே. அந்த கேத்திரி மாகாணத்து ராஜாவும் கொடுத்தாரு. அவரு சிற்றரசர் தான் அவரு, இவர் மாதிரி. அவரும் இவருக்கு நிறைய கொடுத்தாரு. அதனால அவர் சொல்லுவாரு விவேகானந்தர், இவங்கள மாதிரி ஒரு 5 பேர் 4 பேர் இவங்கள மாதிரி இருந்தா நான் இந்தியாவையே மாற்றி அமைச்சிருவேன் அப்படின்லாம் சொல்லுவேன். அப்படி பெரிய வள்ளல்களாக அவங்க இருந்தாங்க. சிற்றரசர்கள் தான். இவர் ஜமீன்தார், அவர் சிற்றரசர். சமஸ்தானம், சின்ன சமஸ்தானம். ஆனாலும் அவருடைய பணி ரொம்ப பெருசு. விவேகானந்தர் இருந்து போறது சாதாரணமா தான் போனாரு. ஆனா அங்க அந்த பேச்சு, அது சிகாகோ மாநாட்டில் அவருக்கு 5 நிமிஷம் தான் கொடுத்தாங்க. அவர் தெரியாது, ரொம்ப முயற்சி பண்ணி அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கினாரு, அந்த சந்தர்ப்பத்தை வாங்கினாரு. அவர் ஆரம்பிக்கல சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கா அப்படின்னு ஆரம்பிச்சாரு. மற்றவெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மன் பேசுவேன். இவர் தான் சிஸ்டர்ஸ் அண்ட் பிரதர்ஸ் ஆஃப் அமெரிக்கான்னு பேசினாரு. அவரு சகோதரிகளே சகோதரர்களேன்னு பேசினார் பாருங்க. அந்த பேச்சே கணீர்னு இருந்துச்சு, அப்படி கவர்றாப்புல இருந்துச்சு. அதுல அப்படி மயங்கிட்டாங்க கூட்டம். 5 நிமிஷம் தான் பேச கொடுத்தாங்க. அவர் பேசிட்டு தலைவர், அவர் வாட்டு பேசிக்கிட்டாரு. அப்புறம் பூரா அமெரிக்கா பூரா அவர் தான் பேசினார். அவருக்கு பிறகு அவர் தான் நான் யார். இப்ப இந்த கேள்வி இப்ப கேட்டு பாருங்க. போறபோது அவர் யாரு, திரும்பி வர்றதுக்கு 4 வருஷம் ஆச்சு. அவரு போறபோது காசே இல்லை, வர்றபோது வேலூர்ல ஒரு பெரிய மிஷன் ஆரம்பிக்கிற அளவுக்கு அங்கிருந்து பணம் ஆரம்பிச்சுட்டு கங்கைக்கரையில, ஹூப்ளி நதிக்கரையில ஒரு பெரிய ஏரியா வாங்கி பேலூர்னு மடம் கட்டினாரு, உங்க கோயில் கட்டினாரு. இவ்வளவுக்கும் பணம் எங்கிருந்து வந்துச்சு? போறது கையில காசு இல்லை. அப்ப முதல்ல கேட்டா நானார்,
இப்ப நானார் யோசிச்சு பாருங்க. அதனால காமராஜ் முதல் மந்திரியா வர்ற போது ராஜாஜியை கவுத்துக்கிட்டு அவர் வர்றாரு. அப்ப நேரு கேட்கிறவர், யார் அவரு? காமராஜ் முதலமைச்சருங்க. அவர் கேட்கிற, அது யாரையா காமராஜ்? நானார்? அவருக்கே தெரியாது. அப்படியா? அது எப்படி ராஜாஜி எப்படி இவர் கவுத்துக்கிட்டு வர்றாரு? ராஜாஜி இவ்வளவு பெரிய மேதை, ராஜாஜி தோக்கடிச்சாருங்கிறது அவரால் நம்ப முடியல, ஏத்துக்க முடியல. அதுக்கப்புறம் காமராஜனுடைய சிலைவெல்லாம் திறந்து வச்சாரு. அவரை அப்புறம் கட்சியினுடைய தலைவர் அவெல்லாம் கொண்டு வந்தாரு. அப்புறம் அவருடைய பரிணாம வளர்ச்சி. அது நானாருங்கிற கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது. அது பதில் இல்லாது. நானார், அது எல்லாரும் கேட்பாங்க, நான் ஆரையா, நான் ஆறு, நீ யாரு? இதுக்கு நம்ம கேள்விக்கு இந்த பதிலே கிடையாது, அதுக்கு பதில் கிடையாது. நானார். அப்புறம் என்ன? அனைவான் ஒரு நாய்க்கு தவிச்சிட்டு, நான் யாரு? நான் ஒரு நாய். எனக்கு தவுசுனா தடுக்கு, எனக்கு போய் தடுக்கு போட்டாரு. யாரு அந்த காலத்துல தடுக்கு போடுவா? இது பழைய காலத்து சம்பிரதாயம் தெரியுதா? வீட்டுக்கு வந்தா இப்படி பெஞ்சு டேபிள் அதெல்லாம் ரொம்ப குறைச்சோம் அந்த காலத்துல. யாரு வந்தா உடனே தடுக்கு தூங்கும். ஒரு 10 தடுக்கு. இப்ப தடுக்கும் கிடையாது, ஆணியும் கிடையாது, தெரியுதா? இப்ப எந்த வீட்லயும் தடுக்கும் கிடையாது, ஆணியும் கிடையாது. அருமையான தடுக்கு போடுவா. யாரு கல்யாணம் சொல்ல வந்தாக்க தடுக்க போட்டுதான் கல்யாணம் சொல்லணும். சாமி வீட்டுக்குள்ள போய் தடுக்கு போட்டு உட்கார்ந்து விளக்கேற்றி சங்கூதி, அதுக்கப்புறம் தான் அவங்க மரவையில வச்சு செலவு கொடுக்க, அவங்க அதை வச்சு முறை கொடுக்க வாங்கிட்டு அப்புறம் திருப்பி பணம் கொடுக்க, இதெல்லாம் முறையா நடந்து. அது பேர் தான் முறைன்னு பேர். இப்ப முறைகட்டதனமா நடக்குது, ஒன்னும் சம்பந்தம் இல்லாம நடக்குது. தடுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான சமாச்சாரம். ராமாயணத்தில் தடுக்கு போட்டதான் கதையே வந்திருக்கு. வலை அதிவலைன்னு மந்திரத்தை சொல்லிக் கொடுக்க போறாரு விஸ்வாமித்திரர். அவருக்கு மகாமுனிவர்னு பேரு. அவரு ராமனுக்கு லட்சுமணனுக்கு 2 தடுக்க போடுறாரு சரவி நதிகர்ல. அப்புறம் தான் சொல்றாரு, வடக்கு நோக்கி உட்கார சொல்லி சொல்றாரு. தடுக்குங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பாரம்பரியத்துல, நம்ம கலாச்சாரத்துல, நம்ம பண்பாட்டுல தடுக்குக்கு முக்கியமான இடம் உண்டு. அவன் எனக்கு தடுக்கு போட்டாங்க, எனக்கு தவிச்சிட்டு. யாருக்கு? நாய்க்கு தவிச்சிட்டு. நாய்க்கு யாராவது தடுக்கு போடுவானா? நாய்க்கு எவனும் இதுவரைக்கும் நாய்க்கு தடுக்கு போட்டாங்க. நாய்க்கு ரொட்டி போட்டிருக்கேன். கடையில போய் ரொட்டி வாங்க போனா, ரொட்டி விடுங்க சார், நான் உங்களுக்கா நாய்க்காங்கிறேன், உங்களுக்கா நாய்க்காங்கிறேன். ரொட்டியே அப்படி பிரிச்சு கேட்கிற சார். இப்ப நாய்க்கா ரொட்டிக்கா சார்? ரொட்டி யாருக்கு? உங்களுக்கா நாய்க்காங்க? அப்ப நாய்க்கு ரொட்டி போடுறான். ஆனா தடுக்கு போடுவாங்களா? இதுவரை போடல. என்ன வேணாலும் போடலாம், ஆனா தடுக்கு போட்ட நாய்க்கு தவிச்சிட்டு. இங்கு ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான் உடன். என்ன வரி தெரியல இந்த வரி? அற்புதமான வரி. ஊனார் உடல் புகுந்தான். ஊனார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஊன் நிறைந்தன்னு அர்த்தம். உடம்புனால பெருசா புஷ்டியா இருக்கு, ராஜபவன் மாதிரி ஊரா. உங்க உடம்பு புஷ்டியா இருக்கு பார்த்தீங்களா? இருக்கணும், அப்படி இருக்கணும். ஆனா அந்த புஷ்டிக்கு தந்தாப்புல உயரமும் நீங்க இருக்கீங்க. நீங்க ராணுவத்துக்கு சரியான சாய்ஸ். நீங்க ராணுவம், போலீஸ் ரொம்ப நல்ல. போனா உடனே எடுத்துருவேன், வரையலாம் உடனே எடுத்துருவேன். ராணுவம், போலீஸுக்கெல்லாம் போனா உடனே எடுத்துருவேன். சில பேர் போனான்னா நீலாம் இதுக்காகப்பா, நீல வேற எங்கேயாவது போ அப்படின்ட்டுவேன். சரிதா? பர்சனாலிட்டின்னு பேரு, அதுக்கு பேரு பர்சனாலிட்டி. அது எல்லாருக்கும் இருக்காது. இவரு தன்னை பெரிய பர்சனாலிட்டியா சொல்லிக்கிறார். ஊனார் உடல் புகுந்தான். ஊனார்னா ஊன் நிறைந்தன்னு அர்த்தம். நானாருங்கிற மாதிரி ஊனார்னா ஊன் ஆருடையதுன்னு கேள்வி கேட்கக்கூடாது. தெரியுதா? நானார்னா நான் யாருங்கிற பொருள். ஊனார்னா ஊன் நிறைந்தன்னு அர்த்தம். ஆர்னா நிறைந்தன்னு அர்த்தம். தெரியுதா? ஊனார் உடல் புகுந்தான்ங்கிறாரு. உடம்பு நல்ல சதை போட்டிருக்கு, சதை பிடிப்பா இருக்கு, அதுக்குள்ள ஒண்ணுத. ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான். உடலுக்கு போனது மட்டும் இல்ல, உயிரையும் அதான் உயிர் உண்ணி. உயிர் உண்ணின்னா உயிரை போய் பிடிச்சிட்டேன். சில நோயெல்லாம் உள்ள போய் பாருங்க. அந்த நோய் உள்ள போனுச்சுன்னா ஊனை சாப்பிடும். என்ன, எலும்பு சாப்பிடக்கூடாது. ஊனை சாப்பிடலாம், எலும்பு சாப்பிடக்கூடாது. எலும்பு சாப்பிட்டா பழைக்கிறது கஷ்டம். எலும்புரிக்கு நோய்ங்கிறாங்க, அது உருக்கும். இது சாப்பிடும். உருக்கிறது வேற, சாப்பிடுறது வேற. தெரியுதா? எலும்பு சாப்பிடக்கூடாது. ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான். சரிதா? உயிர் கலந்தான். உயிரில கலந்துட்டதுனாலதான் உயிருண்ணி. உயிரில கலந்த, அதனால உயிரினை பத்தி இந்த வார்த்தையை பத்திலா ஏன் உயிருண்ணின்னு பேசுறான்னா, ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான்.
அப்புறம் உளம் பிரியான், ஆத்மாவையும் பிரிய மாட்டாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் பிரிவு கிடையாது. கலந்தாச்சுன்னா இப்ப காப்பி பாலும் டிகாஷன் கலந்தாச்சுன்னா அப்புறம் பால் உண்டா, அப்புறம் டிகாஷன் உண்டா? கிடையாதுல்ல. என்ன கலந்துருது, அதான் கலக்கிறதுன்னு பேரு. இப்போ வீட்டில் போய் என்னமோ நம்ம கேட்டோம்னா நன்கூட கேட்டா இருங்க ஆட்சியை கலந்து சொல்றேன், ஆட்சியை கலந்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி பழைய காலத்து ஆட்சியை கலந்து சொல்றேன். அதுக்கு முந்தின சொல்லிட்டாலும் ஐயரை கலந்து சொல்றேன் பாரு. அதுக்கு முன்னால ஐயரை தான் கேட்டு சொல்லுவா. எல்லா வீட்லயும் ஐயர் தான் வேலைக்கு வச்சிருப்பா. பணக்கார வீட்டுல கூட ஐயர் தான் இருப்பார். வரட்டான் ஐயரை கேட்டு சொல்றேன், ஐயரை கலந்து சொல்றேன்னு சொல்ல மாட்டான், ஐயரை கேட்டு சொல்றேன், ஆட்சியை கலந்து சொல்றேன். அந்த வார்த்தை பிரயோகம் ரொம்ப முக்கியம். உளம் பிரியான், உயிர் கலந்தான், ஊனார் உடல் புகுந்தான், உயிர் கலந்தான், உளம் பிரியான். எப்படி வார்த்தை வச்சதா ஒன்னொன்னுக்கு தகுந்த அடைமொழி கொடுத்துருக்காரு. உளம் பிரியான், அவன் உள்ளத்தை விட்டு பிரியம், அதான் உயிருண்ணி. தேனார் சடை முடியான், தேனார் சடை முடியான். சடையில பூ வச்சிருக்கேன், பூ மாலை பூவெல்லாம் போட்டு தொகுத்து தலையில முடிஞ்சிருக்கு. அது என்ன இருக்கு, தேன் இருக்கான். அதுல தேன், இப்ப தேன் இருக்கிற பூ எங்க கிடைக்குது? பூவே கிடைக்க மாட்டேங்குது. அப்ப நம்மளுக்கு தேன் இருக்கணும். தேன் சாமிக்கு போடுற பூ இருக்கே, தேன் எடுக்காத பூ போடணுங்க, தேன் எடுக்காத பூதான். அதனால புலிக்கால், அந்த ஒரு வியாகரவாதம் இருக்காரு, சிவருமாட்ட கேட்டாரு எனக்கு புலிக்கால் கொடு அப்படின்னாரு. ஏன்னு கேட்டார். நான் அந்த மரத்துல எல்லாம் ஏறி விடிகிறதுக்கு முன்னால, சூரியன் வர்றதுக்கு முன்னால, சூரியோதயத்துக்கு முன்னால இங்க இருக்க பூவெல்லாம் எடுத்துருவாங்க. ஏன்னாரு, தேன் அதை மூசுதல், தேன் மூசுதல், மூசுதல்னா அதை போய் பிடிக்கிறது, அதை சுத்தி சுத்தி அதை எடுத்து அதை எடுத்துரும், மூசுதல். தேனியை போய் மூசுவதற்கு முன்னால நான் அதை எடுக்கணும். அப்ப விடிய காலமா நான் ஏறணும். விடிய காலம் ஏறணும், நான் மரத்துல கீழே விழுந்துடக்கூடாது. புலிக்கால் பிடிச்சுக்கோ, அதனால புலிக்கால் எனக்கு கொடு. அதனால அவனுக்கு புலிக்காலர்னு அவருக்கு பேரு. தேனார் சடை முடியான், தேன் நிறைந்த பூக்கள் கொண்ட சடையை முடிந்திருப்பவன் அவன், முடிய உடையவன். திருப்பெருந்துறை உரைவான், மண்ணு திருப்பெருந்துறை உரைவான். மண்ணும்னா நிலை பெற்றன்னு அர்த்தம். இன்னைக்கு நிலை பெற்ற, இன்னைக்கு அந்த பேர் இருக்குல்ல, நிலை பேர் இருக்குல்ல, ஆயிரம் வருஷம் ஆச்சு பாடி. இன்னைக்கு அந்த திருப்பெருந்துறை. ஆனா திருப்பெருந்துறைங்கிற பேர் நம்ம பேருக்கு தெரியல. இப்ப ஆவடையார் கோயில் மாறி போச்சு, அதுக்கு திருப்பெருந்துறை உரைவான். வானோர்களும் அறியாததோர் வளமீந்தனன் எனக்கு. எப்படி வரிசைக்கு வந்த படி, வானோர்களும் அறியாததோர் வளம். வளம்னா ஆற்று இருக்குன்னா வானவர்கள் தேவர்கள் இருக்கிற வளம். அதுதான் நம்ம தேவலோகத்துக்கு போகணும், சொற்கலோகத்துக்கு போகணும். சொற்கலோகத்துக்கெல்லாம் போகணும். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு அன்னைக்கு என்ன செய்யறாங்க, அன்னைக்கு தான் சொற்கலோகத்துக்கு போகணும், சொர்க்கவாச கதவு திறக்கிறது அப்படிங்கிற. அதான் ஸ்ரீரங்கத்துல விடிய காலம் 1 மணிக்கே 1,00,000 பேர் நிக்கிற, 1,00,000 பேர் நிக்கிற. அங்க 3 மணிக்கு திறப்பாங்க, 1 மணிக்கு பார்த்தா 1,00,000 பேர் நிக்கிறேன். எதுக்கு? சொற்கலோகத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் போகணுமா? மிதிச்ச உள்ள போற வேகத்துல மிதிச்சப்பட 10 பேர் போயிடுறேன். மிதிச்ச மிதியிலே அப்பவே சொற்கலோகத்துக்கு போயிடுறேன். இதெல்லாம் இத நான் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போக மாட்டேன். அப்படிலாம் போய் நிக்கிறதுக்கு உள்ள போறது அதெல்லாம் நம்பிக்கை கிடையாது. நாங்க எல்லாம் போய் நிக்கிறதும் இல்லை, அப்படி சொர்க்கத்துக்கு போறதும் கிடையாது. நம்ம ரொம்ப பேர் இந்த மாசி மகத்துக்கு போய் மகாமகத்துக்கு போய் தண்ணியில குளிக்கிறோம்னா போட்டு நசுக்கி பிசுக்கி கடைசியா பார்த்து 10-20 பேர் செத்து போய் எல்லாம் தூக்கிட்டு வந்தேன். எங்க ஊர் ஒருத்தன் ஒரு நம்ம ஃப்ரெண்டு அவர் சொன்னாரு, எங்க ஆத்தா போனா அப்ப அப்பதான் அந்த முதலமைச்சர் வந்திருந்தது, ஜெயலலிதாவும் சசிகலாம் போட்டு அமைக்கி 100கணக்கான பேர் செத்து போனேன். தண்ணிக்குள்ள செத்து போனேன். அப்ப அவங்க ஆத்தா செத்து போச்சு. இந்த நம்ம ஃப்ரெண்டுக்கு ஆத்தா சொன்னாரு, எங்க ஆத்தா போனா செத்து போனா நசுக்கி, ஆனா அவ செத்தாலும் ₹1,00,000 கவர்மெண்ட் எனக்கு கொண்டாந்து கரெக்டு ஆள் அனுப்பிச்சு எனக்கு கொடுத்தாரு. எனக்கு ₹1,00,000. அப்பதான் நினைச்சேன், பேசாம பொண்டாட்டி அனுப்பியிருக்கலாம், இன்னொரு ₹1,00,000 கிடைச்சிருக்கோம், இன்னொரு ₹1,00,000 எனக்கு கிடைச்சிருக்கும். அது போறோம்னா நான் தான் வேண்டாம்ட்டு பேசாம அனுப்பி இருக்கலாம் அப்படிங்கிறப்ப இன்னொரு ₹1,00,000 எனக்கு கிடைச்சிருக்கோம். எப்படி எல்லாம் சிந்திக்கிறா பத்தியா? இப்படி சொன்னாரு, பேசாம நான் அனுப்பியிருக்கேன், போறோம்னா எங்க ஆத்தாளோட நான் தான் வேண்டான்ட்டு வச்சுட்டான், நமக்கு இன்னொரு ₹1,00,000 கிடைச்சிருக்கோம். அப்படி இதெல்லாம் சொற்களத்துக்கு போறது. வானோர்களும் அறியாததோர் வளமீந்த. நம்ம ஏன் சொர்க்கத்துக்கு போகணும்? சொர்க்கலோகத்துல நம்ம இன்பமா இருக்கும், ரொம்ப வளமா இருக்கும், செல்வமா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது ஒரு கற்பனை தானே. அங்க என்ன இருக்குன்னு யாருக்கு தெரியும்? சொர்க்கலோகத்துக்கு போனவனும் திரும்பி வந்துடல,
திரும்பி வந்தேன், அப்புறம் சொற்களத்துக்குள்ள போக மாட்டேன். வானோர்களும் அறியாததோர் வளமீந்தன நினைக்க. அவங்களுக்கே தெரியாதான் என்ன வளம் இருக்கு. இப்ப நமக்கெல்லாம் என்ன வளம் இருக்கு, நமக்கு என்ன தெரியுது? நல்லா யோசிச்சு பாருங்க. இந்தியாவில் இவ்வளவு வளமெல்லாம் இருந்துங்கன்னு ஒரு காலத்துல சொல்றேன். இவ்வளவு வளம் இருந்து அதுக்காகத்தான் எல்லா நாட்டுக்காரன் இங்கே வந்தேங்கிறேன். இப்ப நம்ம எல்லா நாட்டுக்கும் போயிட்டோம். இப்ப நம்ம நாட்டுல யாரும் இல்லை, அவ்வளவு பேரும் வெளிநாட்டுல இருக்கேன். ஆனா அந்த காலத்துல போர்ச்சுகீஸ வந்தேன், டச்சுக்காரன் வந்தேன், அப்புறம் பிரெஞ்சுக்காரன் வந்தேன், அப்புறம் பிரிட்டிஷ்காரன் வந்தேன், அமெரிக்காக்காரன் வந்தேன். எல்லாரும் இந்தியாவுக்கு தான் வந்தேன். ஏன்னா இந்தியாவில் அவ்வளவு வசதி இருந்தது. ஆனா அதே பெரிய வசதி நானே, அதுக்கு மேல பெரிய வசதியா மேல்ரகத்துல சொற்கலோகத்துல. அப்படிங்கிற போது அவங்களுக்கே தெரியாத அவ்வளவு வளத்தை எனக்கு தந்தாராம் பகவான். வானோர்களும் அறியாததோ வளமீந்தனன் எனக்கே. எனக்கே அந்த ஏகாரம் இருக்கே, எனக்கு நான் எதுல சேர்ந்துவேன், எனக்கு போய் கொடுத்தாரு. எனக்கே அடே நான் போனப்பா, எனக்கு லட்சம் ரூபா கொடுத்தாங்கப்பா அப்படிங்கிற. நான் போனேன் ஒரு விசேஷத்துக்கு, எல்லாருக்கும் ஒரு பையில வச்சு பணம் கொடுத்தேன், எனக்கு லட்சம் ரூபா கொடுத்தாங்க அப்படிங்கிற. அப்படி வாங்கினவெல்லாம் இருக்கேன். அந்த காலத்துல ராஜாக்கள்லாம் புலவர்கள் வந்து பாடுவாங்களாம். பாடினோடனே ஒரு முடிச்சு கொண்டாடாமலாம். அந்த முடிச்சுல நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், முடிச்சுல காசு இருக்கும். 1000 பவுன் இருக்கும் ஒரு முடிச்சுங்கிறது. ஒரு முடிச்சு கொண்டா அவனை கொடுக்கணும் அப்படின்னா ராஜா. மந்திரி சொன்னேன், இவர் என்ன ராஜா ஒரு முடிச்சுல 1000 பவுன் இருக்கு, இவர் ஒரு முடிச்சுல எவ்வளவு இருக்குன்னு தெரியாம ஒரு முடிச்சு கொண்டா அப்படிங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாவுக்கு ஞாபகப்படுத்தினா, மந்திரியே நீங்க முடிச்சு கொண்டாரு சொல்லிய, அதுல 1000 பவுன் இருக்கு அப்படின்னு முடிச்சு கொண்டாந்து, இதுல 1000 பவுன் இருக்கு அப்படின்னா 1000 பவுன் தான், இன்னும் 2 முடிச்சு கொண்டாடலாம். அப்ப இன்னும் 2 முடிச்சு. அப்ப அவனுடைய மனசு எங்க இருக்கு? அதான் வானோர்களும் அறியாததோ வளமீன், மந்திரிகளும் அறியாத வளம். கொடுக்கிறவனுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இந்த கொடுக்கிறவன் இருக்கான் பாருங்க, அவனை தடுக்கவே முடியாது, தடுக்கவும் கூடாது. அப்படி அப்படி அவன் பெரிய மகாராஜா சிவபெருமான். எனக்கு வானோர்களுக்கு கூட கிடைக்காத அவங்க அறியாத செல்வத்தை எல்லாம் எனக்கு வளம்னா செல்வம்னு அர்த்தம். வளம்னா செல்வம் மட்டும் இல்ல, எல்லா விதமான பலன்களும். ஏனை நான் என்பது அறியேன். எப்படி பண்ற? ஏனை நான் என்பது அறியேன். நான் தான் என நான் சொல்லிக்கிறேன். நீ யாரப்பா? என்னையா? நான் தானே அப்படிங்க. என்னையா? நான் தானே. ஆறு என்னை நான் என்பது அறியேன். நான் ஆறு, அதான் முன்னாடி சொன்ன நானார் சொன்னார்ல. இப்ப என்னை நான் என்பது அறியேன். நானே சொல்லப்படாதுங்க. ஒரு மகானை பார்க்க போனேன். போன உடனே கலெக்டர் போன உடனே எழுதி கொடுத்து விட்டாரு. கலெக்டர் அப்படின்னு பேர் எழுதி ராமசாமி அப்படின்னு எழுதி கொடுத்து விட்டாரு. அவரு தூக்கி போட்டாரு. அவர் வர சொல்லுது. அப்புறம் திரும்பி கலெக்டர் ராமசாமி 2வது சீட் எழுதி அனுப்பினாரு. அப்போ தூக்கி போட்டார், வர சொல்லுது. அப்புறம் கலெக்டருக்கு புத்தி வந்துச்சு, ராமசாமி எழுதி அனுப்பினாரு, வர சொல்லுங்க. கலெக்டர் ராமசாமியின் உடனே தூக்கி போட்டாரு இந்த மகான். வெறுமன ராமசாமின்னு எழுதின உடனே வர சொல்லு அப்படின்னாரு. கலெக்டர் அங்க எங்க ஒரு மகானை பார்க்க போறது, கலெக்டரா பார்க்க போறாரு. கலெக்டருங்கிற அந்த பதவிக்கு அதுக்கு அந்த மரியாதைக்கெல்லாம் என்ன இடம் இருக்குங்க? எனைனா யான் எனது என்பது அது அகப்பற்று புறப்பற்று. நான் சொன்னாலே அடிபட்டு போயிடும், எனதுன்னு சொன்னாலே அடிபட்டு போயிடும். நான் சொல்லக்கூடாது, எனதுன்னு அடியேன் அப்படின்னு, அடியேன் அப்படின்னு சொல்லணும். பெரியவங்கிட்ட போனா அடியேன் சோமசுந்தரம் அப்படி சொல்லு. சோமசுந்தரம் போயிட்டு வந்துட்டேன். நான் எனதுங்கிறத இருக்கப்படாது. இப்ப நான் வந்தாலும் வருவேன் அப்படின்னு, நீ வரமாட்டேன். ஏன்னா நான் வந்தானா அப்படி எப்படி வருவேன்? நானே வரக்கூடாது. அதனால சொன்னேன், என்னை நான் என்பது அறியேன். நான் ஆறு தெரியாது. பகல் இரவாவதும் அறியேன். நமக்கு பகல் தெரியுது. இப்ப நமக்கு என்ன தெரியுது? பகல் இரவெல்லாம் என்ன தெரியுது? 10 மாசம் போயிடுச்சு கொரோனா, 10 மாசம் போயிடுச்சு. என்ன இரவும் தெரியல, பகல் தெரியல, படுத்தே கிடக்காங்க. எங்க வீட்டுல இப்ப விரிச்சே கிடக்கு. இப்படிதான் விரிச்சே கிடக்க, எந்திரிச்சா சொல்லிட்டுவோம். இப்ப விரிச்சே கிடக்கு. பகல் இரவாவதும் அறியேன்னாரு. பகலும் தெரியல, இரவும் தெரியல. மனவாசகம் கடந்தான். அவன் மனத்தையும் கடந்தான், வாசகத்தையும் கடந்தான். மனவாசகம்னா என்ன? மனத்தையும் கடந்த வாசகத்தை. மனம் தான் வாசகத்தை சொல்றது.
நம்ம மனம் சரியா இருந்தா வாசகம் சரியா இருக்கும். திருவாசகம் ஏன் சொன்னா திருவுடைய மனம், அதனால திருவாசகம் நல்ல வார்த்தைகள் வந்தது. மனவாசகம்னா மனத்திலேருந்து வர்ற வாசகம் உரை. இப்ப எனக்கு மனவாசகம் அவன் மனத்தையும் கடந்திருக்கிறேன், அதுல இருந்து வரக்கூடிய வார்த்தைகளையும் வாசகங்களையும் கடந்திருக்கிறேன். மனவாசகம் கடந்தான் என்னை மத்தோன்மத்தனாக்கி என்ன பைத்தியம் ஆக்கிட்டேன், என்ன பைத்தியம் ஆகிட்டேன். அவங்க ரொம்ப அறிவாளி பைத்தியம் ஆகிட்டேன் வந்துருக்குதா. ரொம்ப பெரிய அறிவாளிகள் ஞானிகள்லாம் பைத்தியமா தான் தெரிஞ்சாங்க. தட்சிணாமூர்த்தி ஞானி, அவரு திருவாரூர் அந்த ஆத்தங்கரை வீதியா தான் போவாரு மடப்புறத்துல. திடீர்னு ஒரு வீட்டுக்குள்ள வருவாரு, அவரோட உட்காருவாரு, அவர் சாப்பாடு எனக்கு வச்சாங்கன்னா அதை அள்ளி அங்கே இருக்க நாய்க்கு போடும்போது கொஞ்சம் அள்ளி போட்டுக்குவார். நாய் திருவிழா அள்ளி சாப்பிட்டுக்குவாரு. அவர் எல்லாரும் பைத்தியம்னு சொன்னாங்க. அப்புறம் தான் ஒரு பெரிய ஞானியே தெரிஞ்சுது. ஆனா ஞானிகள் கிட்டத்தட்ட பைத்தியமா தான் இருப்போம். ஏன்னா நம்முடைய சிந்தனை அவங்க சிந்தனை இல்லை, நம்முடைய பார்வை அவங்க பார்வை இல்லை. நம்மெல்லாம் இல்லறத்தார்கள் மனிதர்கள், ஒரு அளவுக்கு உட்பட்ட நெறியோட வாழ்றவங்க. அவங்க அதையெல்லாம் கடந்தவன். அதான் மனவாசகம் கடந்தான், அவனும் மனவாசகம் கடந்தான், ஞானிகளும் மனவாசகத்தை கடந்தவர்கள். அதனால என்னை மத்தோன்மத்தனாக்கி என்ன ஒரு பெரிய பித்தனாக்கிட்டாரு. அதான் பித்தா பிரேசூடின்னு பாடினாரு. அவனே பித்தேன், அவனோட சேர்ந்தா நம்மளையும் பித்தாக்கிடுவான்ல. மத்தோன்மத்தனாக்கி சினமால் விடை உடையான், சினக்கிற விடை, அவனுடைய விடை கோவப்படுற விடை. அது சிவபெருமான் இருக்கிற விடை பின்ன எப்படி இருக்கும், காலை அது கொஞ்சம் கோவப்படுறது. அதை உடையவன் மண்ணு திருப்பெருந்துரை உரையும். அவன் திருப்பெருந்துரை இருக்கிறேன். பணவன், பணவன்னா முனிவன் அர்த்தம். என்னை செய்த படிரறியேன் பரஞ்சுடவே. பணவன் திருப்பெருந்துறையில் இருக்கக்கூடிய இந்த முனிவனாகிய சிவபெருமான் என்னை செய்த படிரறியேன். படிரன்னா பரிசு தன்மை. அவன் மாயம், அவன் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன், என்ன எவ்வளவு மாயம் பண்ணியிருக்கேன், என்ன பரஞ்சுடரே, அவன்தான் பரஞ்சுடர். வினை கேடரும் உளரோ விடை பிறர். வினையை கெடுக்கிறவன் வேற யாரு, பிறர் யாரு, வேற யாரா இருக்காளா அப்படின்னு கேக்குற. வினை கேடரும் உளரோ பிறர், வினையை அழிக்கக்கூடியவன் வேற யார் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. இல்ல, சிவபெருமான் தான் வினையை அழிப்பவன். சொல்லீர், நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்க, யாரு வினையை கெடுக்கிறது. இப்ப நமக்கு ஒரு பிளம்பர் வேணும், பைப்பில் தண்ணி வரல. அப்ப நம்ம என்ன செய்ய, நமக்கு ஒரு பிளம்பர் தான் தெரியும். அவனை பார்க்கணும்னா அவன் செத்து போய்த்தாங்க, அவன் செத்து போய்த்தான். அப்படின்னா இனிமேல் என்ன பண்றது, அவன் எங்க போய் தேடுறது. இப்ப வேற யாராவது இருக்கா ஆளா அப்படின்னு நம்ம கேட்கிறோம்ல. அப்ப வேற பிளம்பர் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச, இந்த ஃபேன் 10 நாளா ஓடல, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. ஆளுக்கு ஒரு ஆளை சொல்லிக்கிட்டு நான் சொன்னாலும் வரல, அவங்க சொன்னாலும் வரல, அது அப்படி இருக்கு. அதனால வினை கேடரும் உளரோ, வினைய கெடுக்கிறவங்க வேற யாராவது இருக்காங்களா அப்படின்னு அவர் கேட்க. பிறர் சொல்லீர், நீங்க சொல்லுங்க, அப்படி யார் இருக்கா. வியன் உலகில், இந்த உலகத்துல யாரா இருக்காளா. வியன் உலகம்னா அகன்ற உலகம், இங்க யாராவது இருக்காளா. எனைத்தான் புகுந்து ஆண்டான், அவன் என்ன செஞ்சான், என்ன பூந்து உள்ள பூந்து ஆண்டுட்டான் அரசாள. ஹி இஸ் ரூலிங், அவன் தான் ரூலிங் பவர். எனது என்பின் பேரை உருக்கி உள்ள போன எலும்புக்குள்ள பூந்துட்டேன், அதை போய் உருக்கிட்ட என்புருக்கி, எலும்பு உருக்குறது. அன்பு அதிகமானா எலும்பு உருக்கும் அன்பு. அதனால என்பும் உரியர் பிறர்க்கு, அன்பிலாரெல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்குன்னு பாடினார் வள்ளுவர். எலும்பையே உருக்கும் அன்பு, அன்பு எலும்பு. அதனால ததிசு முனிவர் எலும்பை கொடுத்தார்ல வஜ்ராயுதம் செய்யறதுக்கு. இந்திரனுடைய வஜ்ராயுதம் ரொம்ப பழுது ஓட்டு போச்சு, ரொம்ப பேர் அடிச்சு அடிச்சு பழுது ஓட்டு போச்சு. அதனால சொன்னாங்க, நீ ததிசு முனிவர் அவர்கிட்ட போ. அவர் அந்த திருப்பார்கடலை கடையிற காலத்துல தேவர்கள் அசுரர்கள் எல்லாம் அவங்ககிட்ட இருந்த ஆயுதத்தை எல்லாம் கடலை கடையிற போது, ஆயுதம் வேண்டியது இல்லை, கைதானே, ஆயுதத்தை எல்லாம் ததிசு முனிவர்கிட்ட கொடுத்தா, இதை பத்திரமா வச்சுக்கியாங்க. அவங்க ஆயிரக்கணக்கான வருஷம் கடைஞ்சாங்க. இவர் பார்த்தாரு, இவங்க வரமாட்டாங்க இவருக்கு. சில பேர்ட்ட நம்ம சாமான கொடுத்து போனா நம்ம வரலைன்னா அவனே பஸ்ல எடுத்துட்டு போய்க்க, தெரியுதா. சில கடைக்காரங்கள்ட்ட அப்பா கொஞ்ச நேரம் இரு, நான் பார்த்துக்க, நான் வர்றேன்னா, நம்ம வரலைன்னா அவன் எடுத்துக்கிறேன். இது உலகத்துல இயற்கை. அவரு பார்த்தாரு, இவங்க வரல 2 பேரும் அப்படின்னு. அதை எங்க வைக்கிறதுன்னு பார்த்தாரு, வைக்கிற கடன் முழுங்கிட்டாரு.
அம்புட்டு ஆயுதத்தையும் முழுங்கிட்டாரு. எல்லாம் இரும்பு ஆயுதம், அப்படியே முழுங்கிட்டாரு. அந்த முழுங்கின பூரா ஜீரணம் ஆகி போச்சு. ஒருத்தன் என்ன பிளேட முழுங்கினானா ஒருத்தன், பிளேடையே முழுங்கிருக்கேன் ஒருத்தன். பிளேட முழுங்கினா பேர்பட்ட ஆள அது ஜீரணம் ஆகிருக்கு அவனுக்கு. அது மாதிரி இரும்பு ஜீரணமாகி ததிமுனிவருக்கு அது முதுகெலும்பு ஆகி போச்சு, முதுகெலும்பு. அதனால அந்த முதுகெலும்பு ரொம்ப பலமா இருக்கு, அதை போய் நீ கேளு அப்படின்னு சொன்னாங்க. வஜ்ராயுதம் செய்ய நீ அதை வாங்கி தீட்டினா வஜ்ராயுதம். உடனே இவன் போனேன் ஆறு இந்திர கதிசி முனிவர்கிட்ட. அவர் தான் பண்ணிக்கிருக்காரு. என்ன இந்திரா என்ன வேணும்? இல்லை நீங்க உங்களோட ஒன்று கேட்க வந்தேன், எனக்கு என்ன வேணுங்கள் நான் தர்றேன், நீங்க தர்றதா நான் கேட்கறேன், நான் தர்றேன் கேள். உங்க எலும்பு வேணும்னு, முதுகெலும்பு எதுக்குன்னு கேட்டார். நான் வஜ்ராயுதமா செய்யணும். உடனே உயிரை விட்டுட்டாருங்க. உயிரை விட்டோடனே அந்த எலும்பை எடுத்து அதை தீட்டி வஜ்ராயுதமாக்கி எரிஞ்சேன், அவனுடைய எதிரிகளை எல்லாம் கொன்னேன் அப்படின்னு நம்ம புராணத்துல படிக்கிறோம். அப்ப அன்பு அதிகமானா எலும்பையும் கொடுப்பாரு, எலும்பையும் உருக்கும். அதுக்காக சொல்றேன், என்பின் புரை உருக்கி வினைக்கேடரும் உளரோ பிறர் சொல்லி என் உலகில் எனைத்தான் புகுந்து ஆண்டான் எனது என்பின் பிறை உருக்கி, எலும்பை உருக்கி பிணைத்தான் புகுந்து எல்லே பெருந்துறையில் உரைப்பெம்மான். அவன் உள்ள இருந்து திருப்பெருந்துறை இருக்கிறேன். மனத்தான் கண்ணின் அகத்தான் ஒரு மாற்றத்திலே, அவன் மனத்துலையும் இருக்கேன், கண்ணின் அகத்தான் கண்ணுக்குள்ளே இருக்கேன், மனத்துக்குள்ளே இருக்கேன். மனம் வருது நமக்கு தெரியாது, அதுக்குள்ளே இருக்கேன். கண்ணு தெரியும், ஆனா கண்ணுக்குள்ளேயே அவன் இருக்கேன். மறு மாற்றத்திலேய, மாற்றம்னா நான் பேச்சு சொல்ற வார்த்தை, அந்த வார்த்தை நான் சொல்ற வார்த்தைகள்லயே அவன் இருக்கான். மனத்துல இருந்தா வார்த்தையில வரந்தானே, அதனால அப்படி இருக்கேன், வார்த்தையிலையும் அவன் இருக்கிறேன். பற்றாங்கவை அற்றீர் பற்றும் பற்றாங்கது பற்றி பற்று. பற்றை என்ன செய்யணும்னா நம்ம ஒழிக்கணும், பற்றை ஒழிக்கணும். அகப்பற்று புறப்பற்றுன்னு இருக்கு. இந்த பற்றையெல்லாம் ஒழிச்சாத்தான் நமக்கு பிறகு போகும். ஆசை அதான் பற்று, அதை ஒழிக்கணும். ஒழிச்சா பிறகு போகும், பிறகு போனா சிறுமாடி திருவடியை அடையலாம். பற்றாங்கவை அற்றீர், இதெல்லாம் பற்றையெல்லாம் நீங்க அழிச்சிட்டிய. மற்றும் பற்றாங்கது பற்றி நற்றாங்கதி அடைவோம் கெளிவீரோடு வெம்மின். இந்த பட்டை அழிச்சிட்டோம்னா நம்ம நல்ல கதி அடையலாம் அப்படின்னு நினைக்கிறீல்ல, அவங்களாம் ஓடிவாருங்க. ஏன் தெரியுமா? அது மட்டும் முடியாது, பற்றை ஒழிச்சா மட்டும் முடியாது. சரிதா? பற்றை ஒழிச்சா மட்டும் முடியாது. நற்றாங்கதி அடைவோம் கெடுவீர், நல்ல கதியை நம்ம அடைவோம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சரியா வராது, உங்களுக்கு சரியா வராது, அது வெற்றியா இருக்காது. ஓடி வம்மின் ஏன் தெற்றார் சடை முடியான் மண்ணு திருப்பெருந்துறை இறைகி கற்றாங்கவன் கடல் பேண் இன்னொருவனும் கூழும் கிளந்தே. திருப்பெருந்துறை இருக்கே, அங்க இருக்கிற அடியார்களை தான் கற்றாங்கவன், நல்லா படிச்சவங்க மட்டுமல்ல, அவன் அவ்வளவு பேரும் சிறுமானுடைய திருவடியை அடைஞ்சவன், கடல் பேணினர், அவனுடைய திருவடிகளை வணங்கக்கூடியவர், திருவடி பேர் பெற்றவர்கள், பக்கத்திலே இருக்கிறவங்க, திருவடியிலே இருக்கிறவங்க. அந்த அடியார்களை நீ போய் அடையணும். சும்மா பற்றை ஒழிச்சிட்டேன்னு சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு சொல்றாரு. வெறுமனை நான் பற்றை ஒழிச்சிட்டேன் அப்படி சொன்னா பிரயோஜனம் இல்லை, அடியார்களோடு நீ சேரணும். அதான் நம்ம கருத்து. பற்றை ஒழிக்கணும், அடியார் கூட்டத்துல சேரணும், அப்ப பிறவியை ஒழிக்கணும், அதுக்கு பிறகு திருவடி பேர் நமக்கு கிடைக்கும். அப்படிதான் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் சொல்றது. அதனால நான் பற்றை ஒழிச்சிட்டேன்னு சொல்றவங்களா ஓடுதாங்க, நீங்க அது சரியில்லை. ஏன்? நீங்க இந்த அடியார்களோட சேரணும், அடியார். அதனால அடியாரோடு கூட்டு கண்டாய், அடியார்களை நீங்க அடையணும். கடலெந்திரை போல், கடலெந்திரை அதுபோல் ஒரு கலக்கம் மலம் அறுத்து, கடலெந்திரை அதுபோல் ஒரு கலக்கம். நமக்கு கஷ்டங்கள்லாம் எப்படி வருதுன்னா, பிறப்புகள்லாம் கடலுடைய திறமை அலை, கடல் அலை எப்படி வருது? 1 by 1 1 by 1 1 by 1 1 by 1 வந்துகிட்டே இருக்கும். கடல்ல மட்டும் அலை வந்துகிட்டே இருக்கு. என்ன, நான் குடிக்க போறேன், ஆனா கடல்ல அலை இன்னும் ஒன்னா குடிக்க போறேன், கடல்ல அலை நின்ன ஒன்ன குடிக்க போறேன். நீ கடல்ல அலை நிக்க போறதும் இல்ல, நீ குடிக்க போறதும் இல்ல போலான்னு. கடல்ல அலை நின்ன ஹெட்மாஸ்டர் இருக்கும்போது எங்க பள்ளிக்கூடத்துல இருந்து ஒரு 50 பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு திருச்செந்தூருக்கு போனோம். திருச்செந்தூருக்கு நாம கூட இருட்டி போச்சு, 7:30 மணி இருக்கும். நேர கடற்கரைக்கு போனோம். அங்க போனா அது ஒண்ணு சத்தம் போட்டுக்கிட்டு வருது அலை. எங்களோட வந்து ஒரு பிள்ளை 6ஆம் கிளாஸ் படிச்சு மீனான்னு, அது இப்போ தேவையா இருக்கு. அது
அதுக்கு அன்னைக்கெல்லாம் வந்து 6ஆம் கிளாஸ் படிச்சேன்னா 11 வயசு. அது ஒரு சின்ன பிள்ளை. அந்த ஆளே சத்தத்தை கட்டணும் ஓடு வந்து ஓடிடுச்சு கோயிலுக்குள்ள. அந்த சத்தத்தை கட்டு ஓடியே போயிடுச்சு, பயந்து ஓடிடுச்சு. ஏன்னா ஆனா அப்படி வரும், சத்தம் போட்டு ஓன்னு வரும் அந்த சத்தம். அது மாதிரி கடலின் திரை அதுபோல் வரும் கலக்கம் மல மறுத்தன். என்னுடைய கலக்கம், என்னுடைய குழப்பம், இந்த அஞ்ஞானம், மனம், பிறவி பிணி இதெல்லாம் அறுத்து என் உடலும் எனது உயிரும் புகுந்து ஒழியா வண்ணம் நிறைந்தார். அவன் என்ன செய்ய, கடலுடைய அலை போல வரக்கூடிய என்னுடைய கலக்கங்களை எல்லாம் குழப்பங்களை எல்லாம் நீக்கி எனது உடல் புகுந்த உயிரும் புகுந்த ஒழியா வண்ணம் நிறை. அது வெளியில போறல, அது உள்ளே இருக்கிறேன். ஒழியாவன். இப்ப நம்ம காலைல பழம் சாப்பிட்டோம், 12 மணி ஆச்சுன்னா அதை காணும். நல்லா சாப்பிட்டுதான் வந்தோம். அதான் மணி 12 ஆச்சுன்னா அது என்ன ஆச்சுன்னு நமக்கு உள்ள நிறைஞ்சிருச்சு. நம்ம காலைல புறப்படுறது நிறைச்சுதான் வர்றோம். ஆனா 12 மணி ஆச்சுன்னா என்ன ஆச்சுன்னு நமக்கே சரி எங்க போச்சது. அது மாதிரிதான் நம்ம அவன் உள்ள நிறைஞ்ச உள்ள போன உடல் உள்ள எல்லாம் நிறைந்தான். சுடரும் சுடர் மதிசூடிய திருப்பெருந்துறை உரையும் படரும் சடை மகுடத்தியங்கள் பறந்தான் செய்தபடிதே. அவன் மகுடம் சூடியவன், எல்லாம் வல்லவன். அவன் செய்கிற மாயம் நமக்கு என்ன தெரியுது? அவன் நிறைய மாயம் செய்யறேன், அதனால நமக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. வேண்டேன் புகழ் வேண்டேன் செல்வம் வேண்டேன் புகழ். போன பாட்டுல என்ன சொன்னாரு? புகழே பெரிய பதம் எனக்கு அப்படி சொன்னார்ல. புகழே பெரிய பதம் எனக்கு, புகழ் தான் எனக்கு பெரிய செல்வம் அப்படின்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்ற? அடுத்த பதிகத்துல வேண்டேன் புகழ்ங்கிறாரு. எனக்கு புகழே வேண்டேன். ஏன்னா அந்த புகழ்ங்கிறதுக்கு அது பெரிய போதை. நீங்க புகழ் ரொம்ப வந்துருச்சுன்னு வச்சுங்க, அப்புறம் நம்ம வீட்டுல தங்க மாட்டேன். இப்ப நம்ம கதையெல்லாம் அத இப்ப நம்ம கதையெல்லாம் அத தெரியுதா? நிறைய புகழை நம்ம அனுபவிச்சு விட்டோம். அப்ப அந்த புகழ் வந்து நம்மளை இழுத்துக்கிட்டே போயிடும். புகழ் வந்து ஒரு பெரிய போதை தெரியுதா? செல்வம் கூட அவ்வளவு பெரிய போதை. ஏன்னா செல்வம் ஒரு இடத்துல இருக்கும், புகழ் நம்ம பின்னாலே வரும். செல்வம் நம்ம பின்னால வராது. அதுக்காக நம்ம பெரிய பெரிய கார்கள்ல போறாங்க, நம்ம பின்னாலே வரும். பெரிய கார்ல இறங்கணும், மரியாதை நம்ம பண்றான்ல. 50 லட்சம் 60 லட்சம் கோடி ரூபாய்க்கெல்லாம் கார் வந்துச்சுப்பேன். அதுல போய் இறங்குறேன். ஒருத்தர் இருக்கேன், அவன் காரை மாத்திக்கிட்டே இருப்பேன். ஒவ்வொரு தடவை வரவும் ஒரு கார்ல வருவேன். ஏன்னா அவங்கள்ட்ட அவ்வளவு பணம் இருக்கும் அப்படின்னு காட்டுறதுக்கு. புகழுக்கு அடையாளமே வேண்டாம், புகழ் அதுவா வரும். புகழ் அதுவா வரும். நான் பழனிக்கு நடக்கிறது முதல் வருஷம் நடக்க 50 வருஷம் ஆச்சு நடக்குது. அப்ப அல்லும் பகலும் அடியார் கூடின்னு ஒரு பாட்டு எழுதுனேன். அதான் நம்ம தமிழ்நாட்டிலேயே இந்த பழனிக்கு எழுதப்பட்ட முதல் கோரஸ் சாங். அதுக்கு முன்னாலாம் பழைய காலத்து பாட்டு தான் போடுவா, நான் தான் முதல்ல எழுதுனேன் இந்த மாதிரி பாட்டு. அப்புறம் மற்ற புலவர்கள் எழுதுவாங்க. அதை ஏவிஎம்ல கேசட் போட்டேன். 30,000 கேசட் போட்டு 30 ரூபாய்னு கொண்டாந்து விட்டேன். 30,000 கேசட் விட்டேன். அது ரொம்ப பேர் வாங்கிட்டு போனாங்க. அது வாங்கிட்டு போன பிற்பாடு நான் தற்செயலா திருச்செந்தூருக்கு போறேன். அந்த மெயின் வீதியில போய்கிட்டு இருக்கேன் கோயிலை நோக்கி. ஒரு கடையில ஒரு பார்பர் ஷாப்பு, அங்கே இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்கு. அங்கே இந்த பாட்டு பாடிக்கிட்டு இருக்குங்க. எனக்கு ஆச்சரியம். அதுக்குள்ள இன்னும் ஒரு 4 நாள் தான் இருக்கும், அதுக்குள்ள வந்துருச்சு நமக்கு புகழ். நம்ம புகழ் திருச்செந்தூர் வீதி வரைக்கும் வந்துருச்சு. நம்ம புகழ் திருச்செந்தூர் வீதி வரைக்கும் வந்துருச்சு. அவ்வளோ ஒரு இருமாப்பு தெரியுதா? அந்த இடத்துல வெளியில சேர் போட்டிருக்கேன், அதுல உட்கார்ந்து அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே இருந்தேன். நம்ம பாட்டை தான் நான் கேட்கிறேன், அவனுக்கு அது நம்ம பாட்டும் தெரியாது. அவன் யாரோ ஒருத்தர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு பாட்டு, இந்த பாட்டை அப்படின்ட்டு அவன் வந்தேன். ஏன் சார் உங்களுக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்குமா அப்படின்னு. எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா அப்படின்னு. அது எப்படி சார் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குது? உனக்கு எப்படி பிடிக்குதுன்னு. இல்லை அங்கே போட்டேன், இது எனக்கு பிடிச்சது, அதுக்காக வாங்கி அந்த போட்டேன். உனக்கும் பிடிக்குது எனக்கும் பிடிக்குது அப்படின்னு. நீங்க யார் சார்னு அந்த கேசட் எடுத்து பாருன்னு. இந்த கேசட் எடுத்து பார்த்தா நம்ம படம் போட்டிருக்கு, நம்ம படம் படம் போட்டிருக்கேன். சார் நீங்களா சார் இது நீங்க தான் எழுதலா, இந்த பாட்டு நீங்க தான் எழுதல. பக்கத்து கடைக்கெல்லாம் கூட்டி வந்தா பக்கத்துல கடக்க அவங்க எல்லாம் இந்த பாட்டை நம்ம ரசிப்பாங்களா? இந்த பாட்டை எழுதணும் வந்திருக்காங்க வாங்கடா அப்படின்னு எல்லாம் பண்ண முடியாது. இங்க பார்த்தா என்ன சுத்தி ஒரு 20 பேர் நிக்கிற, கொஞ்ச நேரத்துக்குள்ள 20 பேர் வந்துட்டாங்க. நான் பழம் கொண்டு போனா, கார்ல போனா, பழத்தை கொண்டு வீசலாம், ஒண்ணும் கிடையாது. புகழ், இதுக்கு பேரு தான் புகழ். புகழ் நம்ம போகங்காட்டியுமே நம்மளோட புகழ் போயிருங்க. இதே மாதிரி ஜேசுதாசியம் பாட்டு பாடினாரு, அம்பாள் பேர்ல நல்ல பாட்டு. அத அங்க வெளியிட்டு விழாவுக்கு என்ன கூப்பிட்டு மரியாதை பண்ணாரு. நான் மறுநாள் அப்ப நான் மதுரையில
இருக்கும். அப்ப மறுநாள் காலைல அங்க பக்கத்துல ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலுக்கு நான் தரிசனம் பண்ண போறேன். மறுநாள் காலை அங்க வெளியிட்டாச்சு, சாயங்காலம் ராத்திரி ரயில் ஏறிட்டேன். மறுநாள் காலை நான் இங்க வந்துட்டேன் மதுரைக்கு. வந்தாச்சுன்னா மறுநாள் ஒரு 8 மணிக்கு நான் அந்த கோயிலுக்குள்ள போறேன். சரதேக காரில் இருக்க கார். அங்க போனா நான் நேற்று வெளியிட்ட பாட்டு இன்னைக்கு பாடிக்கிட்டு இருக்கு. அவரு ஜேசுதாஸ் பாடுறாரு, அம்பாள் பேர்ல பாடு. அவர் ஒரு மலையாளி பிராமன். அவர் தான் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் உட்கார்ந்து அர்ச்சனை பண்ணல, அவர் அந்த பாட்டை கட்டுக்கிட்டு இருக்கிறாரு. நானும் உட்கார்ந்து கட்டுக்கினேன். அப்புறம் ஏய்யா இந்த பாட்டு உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சார்? அருமையான பாட்டு சார், அம்பாள் பேர்ல. நான் அம்பாள் பக்தன். இது நேத்து தான் வந்துச்சு. நேத்தா சார் மெட்ராஸ்ல வெளியிடுறாங்க. நேற்று வெளியிடுற போதே இங்க மதுரைக்கு வந்துருச்சு இந்த பாட்டு. நான் போனேன், புதுசா பாட்டு இருக்கா ஜேசுதாஸ் பாடுனதுன்னு கேட்டேன். ஜேசுதாஸ் பிரியனா இருக்கானே, இந்த பாட்டு தான் புதுசா வந்து கேசட் நான் தந்தேன். அதை இப்பதான் சார் முதல்ல போடுறேன். நேற்று வாங்கி வந்துட்டேன் ராத்திரி. இப்போ போட நேரம் இல்லை, இப்பதான் முதல்ல போட்டு அந்த பாட்டை கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் சார் உங்களுக்கு இந்த பாட்டு பிடிக்குமான்னு அந்த கேசட்டை கொஞ்சம் உள்ள வாரினேன். பார்த்தா நம்ம படம் போட்டிருக்கு. நீங்க தானே சார் இந்த சோமசுந்தரம் அப்படிங்க. அவங்க இந்த படத்தையும் போட்டுறாங்களா, பேரை போடுறாங்களா? அப்ப அந்த கோயிலுக்கு வந்த அப்புறம் நம்மளை சுற்றி உட்காந்துக்கிட்டேன். சார் அந்த பாட்டு இன்னொரு தடவை போடுங்க சார் அப்படிங்கிற. புகழ் இப்ப புரியுதா உங்களுக்கு? அதனால சொன்னாரு, புகழே பெரிய பதம் எனக்கு, செல்வத்தை சொல்லல. ஆனா இப்ப என்ன சொல்றாரு, புகழ் வேண்டேன், வேண்டேன் புகழ்ங்கிறாரு. சரிதா? புகழ் வேண்டேன்னு சொன்னா அவள் அழுத்தம் இல்லை, வேண்டேன் புகழ். எனக்கு வேண்டாயா, புகழே வேண்டாம். அப்புறம் என்ன, வேண்டேன் செல்வம், அடுத்ததான் செல்வம். இப்ப நம்ம எல்லாம் செல்வத்தை தான் ரொம்ப விரும்பும், புகழ் அப்புறம் தான். புகழ நீங்க வச்சுங்க சார், செல்வத்தை நம்மகிட்ட கொடுத்துருங்க. யாரா கேட்டா புகழை நீங்க வச்சுங்க, செல்வத்தை எல்லாம் நம்மகிட்ட கொடுத்துருங்க அப்படின்னுவோம். வேண்டேன் செல்வம், வேண்டேன் மண்ணும் விண்ணும், மண்ணுலகத்திலே எனக்கு இடம் வேண்டாம், விண்ணுலகத்திலே எனக்கு இடம் வேண்டாம். வேண்டேன் பிறப்பு இறப்பு, இதுதான் முக்கியம். வேண்டேன் பிறப்பு இறப்பு. ஆமா அதானுங்க உலகம். இனிமே நமக்கு பிறப்பு வேண்டாம், இறப்பு வேண்டாம். பிறந்தா இறப்பு தானே. வேண்டேன் பிறப்பு இறப்பு, சிவம் வேண்டாதமை நாளும்னு. அப்புறம் இன்னொன்னு வேண்டாங்கிறார். என்ன, சிவத்தை எவன் வேண்டாங்கிறானோ அவனும் வேண்டாங்கிறாரு. சிவத்தை எவன் வேண்டாங்கிறானோ சிவனே, அவனும் எனக்கு வேண்டாம். சிவத்தை எவன் வேண்டாங்கன்னா அவன்லாம் வேண்டாம். தீண்டேன் சென்று சேர்ந்தேன் அவர்களை, நான் தீண்ட மாட்டேன் அப்படி ஆள. சென்று சேர்ந்தேன் மண் திருப்பெருந்துறை. இப்ப எங்க போயிட்டேன், திருப்பெருந்துறையினுடைய திருவடியை போயிட்டேன். சரிதா? அவனையெல்லாம் நான் விரும்ப மாட்டேன். எவன் சிவத்தை விரும்பலையோ அவனை நான் விரும்ப மாட்டேன், அவனை தொட மாட்டேன். இப்பவும் கூட சில பேர் தொட மாட்டாங்க, தெரியுதா? இப்பவும் தொடாதவர்கள் சில பேர் இருக்காங்க. இன்னைக்கும் சார் கொஞ்சம் தள்ளியே நின்னுங்க சார் அப்படி சொல்றவங்க இன்னைக்கு சில வீட்டுக்குள்ள நம்மளை விட மாட்டாங்க. அந்த காலத்துல ராமானுஜர் அவர் எல்லாரோடையும் பழகினாரு. அவர் பொண்டாட்டி, இவர் யார குருவா நினைச்சாலும் அந்த குருவை சாப்பிட கூப்பிட்டாரு. அவர் சாப்பிட வந்துட்டாரு. அவர் கொஞ்சம் தாழ்ந்த குளம். ஒரு பொண்டாட்டி நினைச்சு திண்ணையில வச்சு சோற போட்டு போச்சிருச்சு. அவளுக்கு இது பிடிக்காது. அதனால திண்ணையில வச்சு சோற போட்டு அவர் போன உடனே அந்த இலையை தூக்கி வெளியில போட்டு அந்த இடம்லாம் தொடச்சு கழுவிக்கிட்டு இருக்கு. அப்பதான் அவர் வர்றாரு. என்ன இந்த இடத்துல கழுவிக்கிட்டு இருக்க? அவங்க குருவா ஒருத்தர் வந்தாரு, அவர் சோத்தை போட்டேன். அவரெல்லாம் வீட்டுக்குள்ள விடக்கூடாது, திண்ணையில போட்டேன். அவர் போட்ட இடத்த கழுவணும்ல, அதுதான் கழுவிது. அவர் அன்னைக்கு வெளியில போனோட அப்புறம் துறவியா போனது. அன்னைக்கு தான் அவர் துறவியானது. நான் குருன்னு சொல்லி சாப்பாடு கூப்பிடுறேன், இவ திண்ணையில வச்சு சோத்தை போட்டு இலையத்துக்கு வெளியே இருந்து அந்த திண்ணையை மொழிக்கிட்டு இருக்கா. இவளோட இப்படி நான் எப்படி இனிமே வாழ்வேன்னு சொல்லிட்டு அப்பதான் அவரு அந்த துறவு கொண்டாரு. தீண்டேன், இப்பவும் தீண்டாதவர்கள்லாம் இருக்கிறார்கள். சென்று சேர்ந்தேன் மண் திருப்பெருந்துறை இறைதாள். அந்த திருப்பெருந்துறை இருக்கான சிவருமான், இந்த திருவடியை போய் அடங்கிட்டேன். பூண்டேன் புறம் போகேன், இனி புறம் போகல் விட்டேனே. இனி அந்த திருவடிகளை நான் பூண்டுட்டேன். புறம் போக, இன்னும் வெளியில போக மாட்டேன். புறம்போகல் விட்டேனே, அது புறம்போங்கிற எண்ணமே எனக்கு இனிமே வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். எனக்கு அந்த எண்ணமே வராது. கோர்த்தேன் என்கோ குறை கடல்வாய் அமுதென்கோ. ரொம்ப நல்ல உதாரணம். கோல்னா கொம்பு தேன், கோல் தேன்னா கொம்பு தேன். தேன்லேயே ரொம்ப உயர்ந்த தேன் இதுன்னா கொம்பு தேன். சரிதா சார்? இந்த தேன் இருக்கு சார், கொம்பு தேன் சார் அப்படிங்கிற அப்படின்னு சொல்லுவேன். கொம்பு தேன் சார் இது. சில பேர் சார் மலைத்தேன் சார், இது மலையில எடுக்கிற தேன் மலைத்தேன், கொம்புல எடுக்கிற தேன் கொம்பு தேன். இதெல்லாம் உயர்ந்த தேன்கள். ஏன்னா அவ்வளவு பெரிய உயரத்துல கொம்புல போய்
எவனும் உட்கார முடியாது, தொட முடியாது, அசுத்தம் பண்ண முடியாது. கும்பல் தேனி தான் போய் உட்கார முடியும். அது ஒரு மலையிலே அப்படித்தான் உட்காரும். அது ரொம்ப உயர்ந்த தேன். கோல் தேன் என்கோ எனக்கு என்கோ குறை கடல் வாய் அமுதென்கோ. கடல்ல இருந்து திருப்பார் கடல்ல வந்ததான் அமுதம். சிவருமானே நான் எப்படி சொல்லுவேன்? சிவருமான கோபம் சொல்றாரு, அவனை கொம்பு தேன்னு சொல்லவா அல்லது திருப்பார் கடல்ல இருந்து கிடைத்த அமுதம் என்று சொல்லவா? ஆற்றேனங்கள் அரணே அரு மருந்து எனது அரசு. ஆற்றேன் என்னால சொல்ல முடியாதே. ஆற்றேன் எனக்கு சொல்ல முடியுமா? வர்ணனை பண்ண முடியுமா? ஓமம் சொல்ல முடியுமா? ஆற்றேன் எங்கள் அரணே, எங்களுடைய சிவருமானே, அருமருந்தே. அருமருந்துன்னா என்ன? மருந்துக்கு சமமானது வேற ஒண்ணும் கிடையாது. அதுவும் அருமருந்து, ரொம்ப உன்னதமான மருந்து தெரியுதா? அதான் சஞ்சீவினி. அருமருந்துன்னு என்ன? சஞ்சீவினி. அதை கொண்டாந்தா செத்தவன் முளைச்சிருவேன். அதை கொண்டாந்தா உடம்புல இருக்க அருவே உடனே சேர்ந்துக்கிறோம், உடஞ்சது ஒட்டிக்கிறோம். அதுதான் அருமருந்து சஞ்சீவினி. அதுதான் ஆஞ்சநேயன் கொண்டு வந்தேன். அருமருந்தே எனது அரசே, என்னுடைய அரசன் நீதான், நீதான் என்னுடைய அரசன். ராஜானா முக்கியம் இல்லையா? அதே அவன் நம்ம ராஜாடா. இன்னைக்கும் கூட நான் காண்டாத்துக்கு போனா சொல்லுவேன், இது எங்களுக்கெல்லாம் தலைநகர், நம்ம மக்களுக்கு தலைநகர், எங்களுக்கெல்லாம் ராஜா, நாங்கெல்லாம் பிரஜை அப்படின்னு சொல்லுவேன். இன்னைக்கு அது பெருமையா சொல்லுவேன். ஏன்னா நமக்குன்னு ஒரு ராஜா இருந்தார்ல. ஒரு ராஜானா முக்கியமான ஸ்தலம், அது முக்கியமான ஸ்தானம். ராஜஸ்தானம் குருஸ்தானம் ரெண்டு ரொம்ப முக்கியம். ரெண்டு ஸ்தானத்துக்கு முக்கியம். ஒன்னு ராஜஸ்தானம், இன்னொன்னு குருஸ்தானம். ராஜஸ்தான்ங்கிறது இப்ப ராஜஸ்தானம்னு ஒரு ராஜ்யம் இருக்கு பத்தியில, ராஜஸ்தான் அப்படின்னு ஒரு மாகாணம் இருக்குல்ல, அங்க இருக்கவங்க ராஜா தெரியுதா? எவ்வளவு ராஜாக்கள் அந்த ராஜ்யத்துல, அவ்வளவு ராஜாக்கள் தான் இங்க. ராஜஸ்தான் பேர் வச்சு ரொம்ப பொருத்தம். அவ்வளவு ராஜாக்கள் அங்கதான் இருக்கேன். அது மாதிரி குருஸ்தான், குருக்ஷேத்திரம், குருக்ஷேத்திரம் குருஸ்தான் இல்லையா? அதனால ஒரு ராஜஸ்தானுக்கும் குருஸ்தானத்துக்கும் நான் மறியும். எனது அரசே சேற்றார் வயல் பிழைசூழ் பெரு திருப்பெருந்துறை உரையும். நல்ல சேறு நிறைந்த வயல், வயல்ல சேறு நல்லா இருந்தா தான் நல்லா விளையும். சேறு இல்லாத வயல் விளையாது. அப்படி நல்ல சேறுகள் நிறைந்த வயல்கள் நிறைந்த திருப்பெருந்துறையில் உரையும். நீட்டார் திருமேனி நின் மலனே உனை ஆணை. நீட்டார் திருமேனி, திருநீரணிந்த மேனி, மெய்யெல்லாம் வெந்நீர் சன்னித்த மேனின்னு ஒன்று சொல்றாரு. இப்படி உடம்பு பூரா வெந்நீர் பூசியவன் அவன் இருக்கிற உன்னை நான் மறப்பேனா? உன்னை எவ்வாறு புகழ்வேன்? எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். இந்த வரி ரொம்ப முக்கியம். இந்த பாட்டுல ரொம்ப முக்கியமான வரி. ஒவ்வொரு பாட்டிலையும் முக்கியமான வரி, முக்கியமான பாடல் சொல்றேன். எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். இப்ப ஒருத்தன் சொல்றேன், சார் எனக்கு இப்ப என்ன தெரியுமா, நம்ம பேலன்ஸ் பேங்க்ல ஒரு 15 லட்சம் ரூபாய் இருக்கு சார் அப்படிங்கிற. எச்சம் அறிவேன், நமக்கு என்ன பணம் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். நமக்கு 15 லட்சம் ரூபாய் பேங்க்ல இருக்கு. எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றதை அறியேன். ஆனா என்ன இருக்கு இப்ப அங்க பேங்க்ல அப்படின்னா, எவனோ சைபர் கிரைம்ல போட்டு எடுத்து போயிட்டேன். சைபர் கிரைம்ல பணம் போயிடுச்சுங்க. இருக்கின்றதை அறியேன், எச்சம் அறிவேன், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? ஆனால் எனக்கு இருக்கின்றதை அறியேன். அப்ப என்ன இருக்குது அப்படிங்கறது எனக்கு தெரியும். பேங்க கவுந்து போகுதுல, மறுநாள் லட்சுமி விலாஸ் பேங்க் மறுநாள் சொல்லிட்டேன் 27 மேல எடுக்கப்படான்ட்டேன். முடிஞ்சு வச்சு. அவங்க கல்யாணத்துக்கு 10 லட்சம் ரூபாய் எடுக்கலாம்னு போறேன், 27 மேல கிடையாதுங்கிறேன். ஏன்டானா உங்க பேங்க் இன்னொரு பேங்கோட சேர்த்தாச்சு, உங்க பேங்க் கவுந்து போச்சு, இப்ப நம்ம சேர்த்து இருக்கு, 1 மாசத்துக்கு நீங்க ஒன்னும் ஆபரேட் பண்ண முடியாதுங்கிற. அப்ப எனக்கு இருக்கின்றதை அறியேன், எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றது. என்ன இருக்குது தெரியாதுங்க, ரொம்ப பேருக்கு தெரியாதுங்க. எச்சம் தெரியுது, என்ன மிச்சம் இருக்குங்கிறது தெரியுது, ஆனா என்ன இருக்குங்கிறது தெரியல. கைகை ராஜ்யத்தை கேட்டா மகனுக்கு, எச்சம் அறிவேன், அவளுக்கு தெரியும் ராஜ்யம் இனிமே அவனுக்கு தான் கொடுத்துட்டான்ல, எச்சம் அறிவேன். ஆனா எனக்கு இருக்கின்றதை அறியேன். வரா வந்தேன், நீனாச்சும் ராஜ்யம் ஆச்சு, எனக்கு ராஜ்யம் வேண்டான்னு போயிட்டு தூக்கி போட்டுட்டேன். அவன் ராஜமாதான்னு கற்பனை கன வேண்டாம், மகன் ராஜா, நம்ம ராஜமாதா, எல்லாம் என்னாச்சு ஒரு செகண்ட்ல நொறுங்கி போச்சு. எனக்கு இருக்கின்றதை அறியேன். அதை அறிஞ்சிருந்தா அவன் கேட்பான ராஜ்யத்தை. இந்த கடைசி கெட்ட பேர் தான் மிஞ்சிருச்சோள். அவனுக்கு என்ன மிஞ்சிருச்சுன்னா கெட்ட பேர் தான். அதான் இருக்கின்றது. எச்சம் அறிவேன் நான் எனக்கு இருக்கின்றது. ரொம்ப பேருக்கு இதாங்க. நான் தான் சார் நாளைக்கு முதல்வர், ரொம்ப பேர் சொல்றேன் நான் தான் வருங்கால முதல்வங்கிறேன். எல்லாரையும் சொல்றேன், வருங்கால முதல்வருங்கிறேன், வருங்கால மந்திரிங்கிறேன், எல்லாரும் சொல்றேன், நிரந்தர முதல்வங்கிறேன், வந்தாச்சுங்கிறேன், நான் தான் எம்எல்ஏங்கிறேன். அது எலெக்ஷன் வந்தா தான் தெரியும். இருக்கின்றதை எச்சம் அறிவே
நான் எனக்கு இருக்கின்றது எவனுக்குங்க தெரியுதுங்களா? ரொம்ப அருமையான ஒருங்க இது. அச்சோ எங்கள் அரணே அது மருந்தே எனது அமுதே. அச்சோ யோ யோ அச்சோன்னு ஐயோ எங்கள் அரணே. நான் யார்கிட்ட போய் சொல்வேன்? எனக்கு இருக்கின்றது அறிய யாச்சும் எங்கள் அரணே அருமருந்தே எனது அமுதே. செச்சை மலர் புறைமேனியின், செச்சைனா வெற்றி மலர். வெற்றி மலர் சிவப்பா இருக்கும். அந்த சிவப்பு மலர், இந்த சிவப்பு மலர் போன்ற மேனியின் இந்த செந்தழல் புரை மேனியுங்காட்டி திருப்பெருந்துறை கோயிலுங்காட்டி அந்த ஆவதும் காட்டி வந்தாண்டாய் ஆரமுதே பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு பாடுறாருல. செந்தழல் அதான் வெற்றி. வெற்றி மலர் சிவப்பா இருக்கும். செம்மையம் செச்சை மலர் புரை மேனியன் திருப்பெருந்துறை இறைவான், நல்ல சிவப்பு மேனி திருப்பெருந்துறை இருக்கிற நிச்சம் என நெஞ்சில் மன்னி ஆணாகி நின்றானே. அவன் மனசுல இருக்க நான் தான் அவன். அவனுக்கு எனக்கு வித்தியாசம். யானாகி நின்றானே, நான் வேற இல்ல அவன் வேற இல்லை. யானாகி நின்றானே, நான் தாண்டா நீ, நீ தாண்டா நான் சொல்லுவாங்க. நான் தான் நீ, நீ தான் நான். சிவருமானே சொன்னார்ல, எப்படி மாணிக்க வாசகர், அது நான் தான் என் கையெழுத்து போட்டேன். மாணிக்க வாசகர் சொல்ல சொல்லி ராஜாவே திருச்சிற்றம்பலமுடையான் கையெழுத்துன்னு எழுதுறாரு. நான் தான், ஏன்னா நானும் ஒண்ணு வேற வித்தியாசம் இல்லைல்ல. அதானே திருவாசகத்துக்கு என்ன சிறப்புனா, அவர் சொல்லிக்கிட்டே இருந்தாரு, சிவருமா எழுதிட்டே இருந்தார், கையெழுத்து போட்டார். நான் தான் எழுதுவேன். நானாகி நின்றானே. அப்ப நாம தான் அவன், அவன் தான் நாம அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ் வரும். அப்படிங்கிற ஒரு கட்டம் வந்துருச்சுன்னா நாம உயர்ந்துட்ட மாட்டோம். யானாகி நின்றானே, நான் தானே அவன் நிக்கிறானே. வான்வாவிய உலகத்தவர் தவமே செய்ய அவன் வான்வாவிய உலகத்தவர் வானளாவிய நோக்கம் ஞானிகள். கவனமெல்லாம் வானத்துல இருக்கு. இங்க பூ இருக்கே, பூச்செடி, பூச்செடினா பூ மேல் நோக்கி தான் இருக்கும். பூ மேல் நோக்கி தான் இருக்கும். அது மாதிரி நெருப்பு மேல் நோக்கி தான் போகும். தண்ணி தான் கீழ் நோக்கி வரும். தண்ணி கீழ் நோக்கி வரும், நெருப்பு மேல் நோக்கி போகும். வான்வாவிய உலகத்தவர் அதான் ஞானிகள். வானத்தை நோக்கியே சிந்தனை. அவர்கள் தவமே செய்ய, அவங்க தவம் தான் செஞ்சுக்கிற. தவம் செய்யறா வானத்தை நம்ம தவம் செய்யல, நம்ம அவன் செய்யறோம். அவமே யான், அவமே ஊன் பாவிய உடலை சுமந்து, நான் அவன் தான் செய்யறேன். ஊன் பாவிய உடலை சுமந்து ஊந்த ஊனுக்கு என்ன செய்யறோம்? காலையில என்ன பூரியா, மத்தியானத்துக்கு என்ன, சாயங்காலம் என்ன விளையாடுறோம், ராத்திரிக்கு என்ன விளையாடுறோம், நாளைக்கு என்ன விளையாடுறோம், நாளானைக்கு என்ன விளையாடுறோம். அதான் ஊன்பாவு இருக்குல்ல, ஊனுக்கு வேண்டியதையா நம்ம தயார் பண்ணி வச்சுக்கிறோம். ஊன்பாவிய உடலை சுமந்து அடவி மரமான, அடவினா காடு, காட்டுல இருக்கிற மரம், காட்டு மரம். காட்டு மரம் நல்லா திரும்ப கொடுத்துருக்கும் இல்ல, நல்லா தண்ணி மழை பெய்யும், காட்டு மரம் கொடுத்துருக்கும். அது மாதிரி ஊன்பாவி உடம்பு வளர்த்து காட்டு மரமா நான் இருக்கேன். அது காட்டு மரம் விரைவுக்கு தான் இருந்துருதா, காட்டு மரமா நான் இருக்கிறேன். தேன்பாய் மலர் கொன்றை மண்ணு திருப்பெருந்துறைவார். தேன், நல்ல தேன் நிறைந்த மலர், கொன்றை மலர், அது சூடிய திருப்பெருந்துறையில இருக்கு. சிவருமானே, நான் பாவிய நானால், நான் பாவிய, நான் பாவி ஆனால் உன்னை நல்கா எனலாமே. எனக்கு நீ பக்கத்துல வா, எனக்கு ஒன்னத்தா அப்படி நான் கேட்கப்படாதா? நான் பாவிதான், நான் பாவிங்கிறதுக்காக உன்னை எனக்கு தானு கேட்கப்படாதா? என்னால் ஆமே அப்படி கேட்கப்படாதா அப்படின்னு கேட்கறேன். நான் உன்னை எனக்கு தானு உன்னை கேட்க கூட கூடாதானா? நான் பாவிதான், நான் பாவினா அப்படி கேட்கப்படாதா அப்படிங்க. சில பேர், சார் நான் ஜாதியில கொஞ்சம் குறைச்ச ஜாதி சார், அக்கா உள்ள வரப்படாதான்னு கேட்கிறேன். சில பேர் கோயிலுக்கு இருந்தா வெளியில நிக்கிறேன். நந்தனார் வெளியில நின்னாரு, நந்தனார் வெளியில நின்னாரு, நான் வரப்படாதா, என்ன நீங்க உள்ள விட மாட்டீங்களா, என் கால் படப்படாதா கேட்கறான். நினைக்கிறீங்க கேட்கறான்ல. அதனால நான் பாவிதான், நான் பாவிய நானால் உன்னை நல்கா எனலாமே. நீ என்ன உள்ள விட மாட்டியா, உன்னை எனக்கு நீ தரமாட்டியா, தரும்படியா நான் கேட்கப்படாதா, நான் கேட்கவே விடாதா உன்னை அப்படியே கேட்க. நான் இப்ப உன்னை கேட்கறேன், எனக்கு நீ கா என்று வா. அதான் உயிருண்ணி, உயிர் இந்த ஆன்மநேயமா ஆயிருது. அதான் ஆத்மாவை